அத்தியாயம் 135. லோகநாதனின் கேள்வியை கேட்ட சமரன் உடனே திரும்பி தலையை ஆட்டினான். ஆமா மருத்துவரே, எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப தேவை என்றான். அந்த நேரம் சமரனின் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவன் பதட்டத்துடன் மருத்துவர் லோகநாதனை பார்த்தான். அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை கண்டவனின் மனம் ஒரு கணம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அவன் லேசான புன்னகையுடன், மருத்துவரே, அப்போ உங்ககிட்ட பனி நீரூற்று இருக்கா என்று கேட்டான். அவனது கேள்வியால் லோகநாதனின் அருகில் அமர்ந்திருந்த துரையும் ஆச்சரியத்துடன் திரும்பி லோகநாதனை பார்த்தார். ஏனெனில் லோகநாதனிடம் அது இருக்கிறதா என்று அவருக்கும் தெரியாது. இல்ல, என்கிட்ட அது இல்ல என்று சிரித்தபடி பதிலளித்தார் மருத்துவர் லோகநாதன். அதை கேட்ட சமரனின் முகத்தில் இருந்த புன்னகை உடனே மறைந்து மீண்டும் ஒரு சோகம் அவன் முகத்தில் தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அவனை இந்த நிலையில் பார்த்ததும் லோகநாதன் மெதுவாக தனக்கு ஞாபகம் வந்ததை சமரனிடம் சொன்னார். ஆனா சமரா, எனக்கு ஞாபகம் இருக்கு, அது ஒருத்தரோட வீட்டில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் என்றார். நீரூற்று ஒருவரிடம் இருப்பதாக லோகநாதன் சொன்னதும் சமரனின் கண்கள் மகிழ்ச்சியில் விரிந்தன. அவன் ஒரு சத்தத்துடன் கேட்டான், ஹோ, சரி, யாரோட வீட்டில் இருக்கு? அந்த மனிதர் யாரு? அப்புறம் அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க என்று பரபரத்தான். அதற்கு லோகநாதன் சிரித்துக்கொண்டே, சொல்றேன் சமரா, ஆனா அதுக்கு முன்ன நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். ஏன்னா அதுக்கு நீ ஒரு பெரிய தொகையை செலுத்த தயாரா இருக்கணும். இல்லனா அந்த மனுஷன் உன்னை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டான், உனக்கு அதை கொடுக்கவும் மாட்டான் என்றார். இதை கேட்ட சமரன் சற்று தயங்க ஆரம்பித்தான். மருத்துவர் லோகநாதன் சொன்ன பெரிய தொகை என்றதன் அர்த்தம் என்ன என்று அவனுக்கு சரியாக புரியவில்லை. அதனால் தன் உற்சாகத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மருத்துவர் லோகநாதனிடம், நான் என்னால முடிஞ்ச வர முயற்சி செய்யற மருத்துவரே என்றான். அதே நேரம் லோகநாதன் எந்த மனிதனை பற்றி பேசுகிறார் என்று மருத்துவர் துரைக்கும் சட்டென புரிந்தது. மருத்துவர் துரையின் முகம் அவனை பற்றி நினைத்தவுடனேயே கவலை அடைந்தது. அவர் தயக்கத்துடன், லோகநாதா, நீ யாரை பத்தி பேசுற? ஜெகதீபனை பத்தியா பேசுற? ஏன்னா நீ அவனை பத்தி பேசுறன்னா நான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அவனோட காரியம் ஆகிறதுக்காக அவன் தன்னோட உயிரையும் கொடுப்பான், மற்றவங்க உயிரையும் எடுப்பான். அவன்கிட்டயா நீ இந்த பையனை அனுப்ப போற? இவன் சின்ன பையன்பா, பாவம் என்றார் துரை. துரையின் சோகமான முகத்தை பார்த்த லோகநாதனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஆமா துரை, நான் ஜெகதீபனை பத்தி தான் சொல்றேன். நான் அவனோட வீட்டுக்கு போனப்போ அவன் பனி நீரூற்று பத்தி பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா துரை, நீங்க சொன்னதும் சரிதான். அவன் தான் இந்த உலகத்திலேயே கடைஞ்செடுத்த கஞ்சன். அந்த நீரூற்றை பார்க்க கூட அவன் என்ன விடல என்றார் லோகநாதன். துரை லோகநாதனின் பேச்சை கேட்டுவிட்டு சமரனை பார்த்து சிறிது கவலையுடன், சமரா, மருத்துவர் லோகநாதன் யாரை பத்தி பேசுறாரோ அவர் உண்மையிலேயே ஒரு பனி நீரூற்று வச்சிருந்தாலும் அவரை நீ பார்க்கறது வீண்டான்னு எனக்கு தோணுது. நீங்க அதே மதிப்புல இல்ல, அதை விட அதிக மதிப்புள்ள எதையாவது கொடுத்தாதான் அவர் அதை உங்களுக்கு கொடுக்கறத பத்தியே யோசிப்பாரு என்று துரை சொல்ல சமரன் தலையை அசைத்து தன் இயலாமையை நினைத்து வருந்தினான். மற்றொரு புறம் அந்த மனிதரின் பெயரை சொன்னவுடனே இரு மருத்துவர்களின் மாறுபட்ட வெளிப்பாடும் அவனுக்கு கலக்கத்தை தர சமரன் சற்று தயங்கியபடி, யார் அவரு? யார் இந்த ஜெகதீபன் என்று கேட்டான். ஜெகதீபன் ஒரு 3ஆம் தரவரிசை மருத்துவர். அவர் பல சிறப்பான விலைமதிப்பற்ற விஷயங்களை சேமிச்சு வச்சிருக்காரு. அதனால விராட ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொரு மருத்துவரும் அந்த மனுஷனை விரும்புறாங்க. அதான் எனக்கு வயிறு எரியுது என்றார் லோகநாதன். அப்படின்னா அவர் மருத்துவர் சங்கத்தோட உறுப்பினர் இல்லையா என்று சமரன் ஆச்சரியமாக கேட்டான். மருத்துவர் துரை புன்னகையுடன் அவருக்கு பதிலளித்தார். இல்ல சமரா, அவன் உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமானவன். அவனுக்கு நல்ல அறிவு இருக்கு, நல்லா மருந்து தயாரிப்பான். ஆனா அதுல ஈடுபடாம அவன் தனக்காக தனிப்பட்ட மதிப்பு மிக்க விஷயங்களை தேடுறதுல தான் தன்னோட முழு நேரத்தையும் செலவிடுறான். அதனாலேயே அவன் இன்னும் 3ஆம் தரவரிசை மருத்துவராகவே இருக்கான். உண்மையை சொல்லணும்னா அவன் இப்போ தனித்துவமான விஷயங்களை தேடுறதுல தான் ரொம்ப வெறித்தனமா இருக்கான். இப்போ யாருக்கிட்டையாவது ஒரு தனித்துவமான பொருள் இருக்கிறது அவன் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது யார் என்னன்னு எங்கிருந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தலைவலி தர அளவு தொந்தரவு பண்ணி துன்புறுத்தி தன்னோட காரியத்தை சாதிச்சுக்குவான் என்றார். துரையின் பேச்சை கேட்ட சமரனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவரே அந்த மருத்துவர்கிட்ட எங்கேயோ எப்பவோ நல்லா மாட்டி சிக்கி இருந்திருப்பாரோ, அந்த அனுபவத்தை தான் இங்க வந்து கோபமா சோகமா சொல்லிட்டு இருக்காரோ என்று யூகித்தான். அவன் யூகம் சரிதான். அதே நேரம் மருத்துவர் லோகநாதனுக்கும் அந்த கதை நினைவுக்கு வந்தது. அவர் சிரித்துக்கொண்டே துரையிடம், ஆமா ஆமா, இப்பவும் எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. சொல்ல போனா அந்த விஷயத்துல தப்பு ஓ மேலதான் துரை. சாகச பயணம்னு போனீங்களே, நீங்க ஏன் அந்த இரத்த காலான கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க
சரி, காளானை கண்டுபிடிச்சிங்க, எடுத்து வந்தீங்க. ஆனா அதை பத்தி நகரம் முழுக்க செய்தி பரப்ப வேண்டிய அவசியம் என்ன? ஒத்துக்கங்க தலைவரே, அது உங்க தப்பு தான். ஜெகதீபன் எளிதா எதையும் விட்டு கொடுக்க மாட்டான்னு உங்களுக்கே தெரியும். அவன் ஒரு வருஷம் முழுக்க அந்த காளானுக்காக உங்க மூளையை செலவு பண்ணான் இல்லையா என்றார் லோகநாதன். மருத்துவர் துரைக்கும் அந்த கதை நினைவுக்கு வந்தது. அவர் தன் தலையை வருடிக்கொண்டே கவலையுடன் பார்த்தார். இதை பார்த்த சமரன் அவரிடம், ஆனா அவரோட தரத்தை விட உங்க தரவரிசை அதிகமாச்சே தலைவரே, பிறகு எப்படி அவர் உங்களை இவ்வளவு தொந்தரவு செஞ்சாரு? நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா என்று குழப்பத்துடன் கேட்டான். இவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தும் ஒரு 3ஆம் தரவரிசை மருத்துவரிடம் ஏன் இருவரும் வருத்தப்படுகிறார்கள் என்று சமரனுக்கு புரியவில்லை. ஆனால் அதற்கான பதிலை துரை அடுத்த நொடியில் தந்தார். அவனோட ஒப்பிட்டு பார்த்தா அவனை விட எங்க தரவரிசை உயர்ந்ததுதான். ஆனா அவனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சகோதரர் இருக்காரு. இந்த முழு விராட ராஜ்யத்திலும் அந்த மனுஷனோட பிரச்சனை பண்ண யாருக்கும் தைரியம் இல்லை என்றார் துரை. சமரனின் முகத்தில் ஆச்சரியம் படர்ந்தது. இவ்வளவு சக்தி வாய்ந்த 4ஆம் தரவரிசை மருத்துவர்களான இவங்க 2 பேருமே பயப்படுற சக்தி வாய்ந்த அந்த மனிதர் யாரு என்று தனக்குள் நினைத்தவன் ஆர்வத்தை அடக்க முடியாமல், சக்தி வாய்ந்த சகோதரரா? ஆனா அவர் யாரு என்று துரையிடம் ஆச்சரியமும் ஆர்வமுமாக கேட்டான். இதற்கு துரை எந்த பதிலும் சொல்லாமல் லோகநாதனை பார்த்தார். லோகநாதன் பெருமூச்சு விட்டு சமரனின் கேள்விக்கு பதிலளித்தார். வேற யாரா இருக்கும்? இந்த நாட்டோட தலைச்சிறந்த மருத்துவர், மாத்திரை மன்னன்னு பல பெயர்கள்ல அழைக்கப்படுற மருத்துவர் சாண்டில்யன் தான் அவர். உண்மையை சொல்லணும்னா ஜெகதீபன் சாண்டில்யனோட சகோதரனா இல்லைன்னா அவனோட மதிப்புமிக்க பொக்கிஷத்தை மக்கள் பல முறை திருடி இருப்பாங்க என்றார். சமரனும் ஜெகதீபனின் சகோதரன் பெயரை கேட்டதும் அதிர்ந்தான். அதனால் இப்போது ஜெகதீபன் ஏன் தன்னை மிகவும் சிறப்பு வாய்ந்தவனாக கருதினார் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. விராட ராஜ்யத்தில் உள்ள மிகப்பெரிய மருத்துவர், மாத்திரைகளின் ராஜா என்று சமரனும் இவரை பற்றி அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறான். லோகநாதனின் பேச்சை தொடர்ந்து துரை பேச ஆரம்பித்தார். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, ஜெகதீபன் நம்மளை எவ்வளவு தொந்தரவு செஞ்சாலுமே அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். ஒருவேளை நீ அவனை சந்திக்க போனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல மனசுல பதிய வச்சுக்க. என்னதான் அவன் மருத்துவர் சாண்டில்யனோட அண்ணனா இருந்தாலும் யாராவது அவன்கிட்ட போய் சாண்டில்யன்னு பேரை சொன்னா அவனுக்கு அது சுத்தமா பிடிக்காது. இப்போ சாண்டில்யன் என்னவா இருந்தாலும் சரி, இல்ல அவருக்கு பின்னாடி எத்தனை பெரிய கை இருந்தாலும் சரி, இதெல்லாம் அவனுக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் இதையும் மீறி யாராவது சாண்டில்யன் பெயரை முன் வச்சுட்டா அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். அதனால இந்த தப்பை மட்டும் அவன் முன்னாடி செய்யாம நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவனை நீ கோபப்படுத்தினா உலகத்திலேயே ரொம்ப மதிப்பு மிக்க பொருள் உன்கிட்ட இருந்தாலும் ஜெகதீபன் உன்னோட பேச மாட்டான். அப்படி நடந்துட்டா நீ திரும்பவும் வேற எங்கேயாவது தான் ஒரு பனி நீரூற்ற பெற முடியும் என்றார். இதை கேட்ட சமரனின் மனதில் உடனே ஒரு கேள்வி எழுந்தது. ஆமா, அவர் இங்க கருங்கல் நகரத்துல தான் இருக்காரா என்று கேட்டான். அதற்கு லோகநாதன் சிரித்துக் கொண்டே சமரனுக்கு பதிலளித்தார். ஆமா சமரா, இங்கதான். ஆனா நீ உண்மையிலேயே அவன்கிட்ட போய் பேச போறியா என்ன என்று கேட்டார். சமரனின் மீதான அக்கறை லோகநாதனின் முகத்தில் நன்றாகவே தெரிந்தது. அதை பார்த்து புன்னகைத்தவன், வேற வழி இல்ல மருத்துவரே, எனக்கு எப்படியும் ஒரு பனி நீரூற்று கண்டிப்பா வேணும். அதுக்காக ஜெகதீபன் என்கிட்ட அதிக விலையுயர்ந்த ஏதாவது ஒன்று கேட்டா நான் அதை ஏற்பாடு செஞ்சாவது அவருக்கு கொடுக்கணும். அதுக்காக நான் என் உயிரை பணைய வைக்கவும் தயங்க மாட்டேன் என்றான். இதை கேட்ட லோகநாதன் சமரனிடம் வந்து அவன் தோளில் தட்டி கொடுத்தார். பாவம், மற்றவங்கெல்லாம் அவனை ஒரு நோயா ஒரு தொல்லையா கருதி விலகி இருக்காங்க. ஆனா நீ என்னடான்னா சிங்கத்தோட வாய்க்குள்ளேயே போறேன்னு சொல்ற என்று அழுத்து கொண்டார். துரை உடனடியாக லோகநாதனின் பேச்சில் குறுக்கிட்டார். நல்லது லோகநாதா, நீ அவனை கூட்டிட்டு போ. அப்புறம் அந்த ஜெகதீபனை நம்ம மருத்துவர் சங்கத்துல நுழைய வேண்டான்னு நான் சொன்னேன்னு என்னோட செய்தியையும் அவனுக்கு சொல்லு. இல்லைன்னா நான் இல்லை, என்ன மாதிரி அவனால பாதிக்கப்பட்ட பல மருத்துவர்கள் அவன் ஒருத்தனால சங்கத்துக்கு பக்கமே வராம ஓடிடுவாங்க. அப்படி நடந்தா அவன் சாண்டில்யனோட சகோதரர்னு நான் நினைக்க மாட்டேன். இது அவனுக்கு தெளிவா புரிய வச்சுடு என்றார் துரை. மருத்துவர் துரை இந்த மருத்துவ சங்கத்தின் தலைவர். அவரே ஜெகதீபனை கண்டு இந்த அளவு பயப்படுகிறாரே என எண்ணிய லோகநாதன் வெடித்து சிரிக்க ஆரம்பித்தார். சமரன் சிரிப்பை அடக்கி கொண்டு நின்றான். நீ வா சமரா, என் பின்னாடி வா, நான் உன்னை அந்த மனுஷன்கிட்ட அழைச்சிட்டு போறேன். அதுக்கப்புறம் அவன் உனக்கு ஒரு பனி நீரூற்ற கொடுக்கறானோ இல்லையோ, அது எல்லாம் ஓம் பாடு, அவன் பாடு, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றார் லோகநாதன். சமரன் உடனே மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டினான். அவனுடைய உள்ளம் அந்த மனிதரிடம் செல்ல ஏங்கத் தொடங்கியது.
மருத்துவர் சங்கத்துல சோதனை செய்ய வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா பனி நீரூற்ற தேடி எங்கெங்க அலைஞ்சிருப்பேனோ, எவ்வளவு நாள் ஆகியிருக்குமோ என்று தனக்குள் நினைத்து நிம்மதியானான் சமரன். பின் லோகநாதன் எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே செல்ல சமரன் துரையிடம் விடைபெற்றுக் கொண்டு மெதுவாக அவரை பின்தொடரத் தொடங்கினான். வெளியே மண்டபத்தை கடந்து சென்றபோது மருத்துவர் லோகநாதனை கண்டு பல மருத்துவர்கள் அவரை வணங்கினர். அவர்கள் அனைவரும் மருத்துவர் லோகநாதனுடன் சமரன் நிற்பதையும் பார்த்தனர். அவனது 2ஆம் தரவரிசை பதக்கத்தை பார்த்து பலரும் திகைத்தனர். இந்த நிலைமை மேலும் தொடர்ந்தது. சமரனை மருத்துவரின் அங்கியில் பார்த்த அனைவரும் இந்த சிறிய பையன் எப்படி இவ்வளவு சிறிய வயதில் 2ஆம் தரவரிசை மருத்துவரானான் என்று ஆச்சரியப்பட்டனர். எல்லோருடைய ஆச்சரியமான பார்வையையும் அலட்சியப்படுத்திய சமரன் அமைதியாக லோகநாதனை பின்தொடர்ந்தான். இருவரும் சங்கத்தை விட்டு வெளியே வந்து சுமார் 15 நிமிடங்கள் நடந்த பிறகு ஒரு விசித்திரமான வீட்டின் முன் நின்றனர். லோகநாதன் முதலில் தலையை உயர்த்தி அந்த வீட்டை பார்த்துவிட்டு தலையை அசைத்து உறுதி செய்துவிட்டு சமரனிடம் திரும்பினார். சமரா, இதுதான் அந்த ஜெகதீபன் வசிக்கிற இடம். ஆனா நாம உள்ள போறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு திரும்ப ஒரு முறை சொல்றேன். அந்த பனி நீருற்ற பெற நீ ஒரு பெரிய தொகையை செலுத்த வேண்டியிருக்கும். தயாராகிக்கோ என்றார். இதை கேட்ட சமரன் புன்னகையுடன் தலையை ஆட்டினான். பிறகு ஒரு பெருமூச்சு எடுத்த லோகநாதன் 2 படிகள் முன்னே ஏறினார். பின் கருப்பு கதவை திறந்து உள்ளே நுழைந்தார். அவரை தொடர்ந்து சமரனும் உள்ளே நுழைந்தான். உள்ளே அமைதியாக இருப்பதை பார்த்த இருவரும் மேலும் ஒரு அடி முன்னே வைக்க சட்டென்று வீட்டுக்குள் எல்லா திசைகளில் இருந்தும் கருப்பு நிற பொடி ஒன்று நேராக சமரனையும் லோகநாதனையும் நோக்கி பறக்க ஆரம்பித்தது. அது மிக விரைவாக நடந்தது. சமரன் கூட அதனால் பீதியடையத் தொடங்கினான். உடனே அவன் தன்னிச்சையாக 2 அடி பின்வாங்கி கதவை ஒட்டி நின்றான். அடுத்த கணம் அவன் தனது முதுகில் இருந்த கருப்பு வாளை வெளியே எடுத்து கையில் இறுக்கி பிடித்து பார்வையை சுழற்றினான். அதே நேரம் லோகநாதன் அந்த கருப்பு நிற பொடி இருவர் மீதும் விழத் தொடங்கியதும் வேகமாக தன் கைகளை அசைக்க ஆரம்பித்தார். அதனால் பலத்த காற்று அவர் கையிலிருந்து வெளியேறத் தொடங்கியது. இந்த காற்று வீசியதால் அவர்களை நோக்கி வரும் விஷப்பொடி வேறு திசையில் நகர்ந்து வீட்டுக்குள் பரவியது. அந்த தூள் வீட்டின் உள்ளேயே பரவியதால் அறை மேலும் கருப்பாக தெரிய ஆரம்பித்தது. மருத்துவர் லோகநாதன் சமரனிடம் திரும்பினார். இந்த கிழவன் ஒருபோதும் முன்னேற மாட்டான். இவனுக்கு மக்களை தொந்தரவு செஞ்சு வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இந்த பொடி நம்ம மேல விழுந்திருந்தா இப்ப நமக்கு எதுவும் நடக்காது, ஒன்னும் தெரியவும் செய்யாது. ஆனா அதுக்கப்புறமா அது நம்ம தோல்லையே நுழைஞ்சு தொடர்ந்து நமக்கு அரிப்பை ஏற்படுத்தும் என்று முகம் சுழித்து சொன்னார். இதை கேட்ட சமரன் தன் கருப்பு வாளின் பிடியை தளர்த்தி சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். இந்த வீட்டோட சொந்தக்காரர் உண்மையிலேயே ஒரு விசித்திரமான மனிதர் தான் என்றது அவன் மனம். இதற்கிடையில் மருத்துவர் லோகநாதன் சமரனிடம், சரி வா, நாம் அவனை சந்திக்க போகலாம். அப்புறம் எதையும் தொடாம கவனமா இரு. ஏன்னா இந்த ஜெகதீபனோட பைத்தியக்காரத்தை இப்பதான் நீயே பாத்தியே, ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி வைப்பான் என்றபடி முன்னால் நடக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த வீட்டின் கதவு மூடப்பட்டது. சமரன் ஒரு கணம் நின்று எதையோ யோசிக்க ஆரம்பித்தான். அதன் பின் லோகநாதனை அமைதியாக பின்பற்ற ஆரம்பித்தான். நடந்து சென்றவர்கள் சிறிது தூரத்தில் படிக்கட்டு இருப்பதைக் கண்டு அதில் ஏற ஆரம்பித்தனர். அது மிகவும் பழைய மற்றும் மிகவும் பலவீனமான படிக்கட்டாக இருந்தது. எந்த நேரத்திலும் படிக்கட்டுகள் இடிந்து விழும் என சமரனுக்கு புரிந்தது. இறுதியாக அவர்கள் படிக்கட்டுகளின் உச்சியை அடைந்ததும் சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டு தனக்கு முன்னால் இருந்த மரக்கதவை பார்த்தான். அந்த கதவை பார்த்த லோகநாதன் சமரனிடம் திரும்பி, அந்த கிழவன் கண்டிப்பா இங்கதான் இருப்பான், வேற எங்க போவான் என்றவர் ஒரு அடி எடுத்து வைக்க அவர் மேல் சொட்டு சொட்டாக மேலிருந்து ஏதோ விழுந்தது. உடனே பின்வாங்கியவர் அவர் ஆடைகளை பார்க்க அவரது மாய அங்கியில் ஓட்டை விழுந்திருப்பதை பார்த்து திடுக்கிட்டார். லோகநாதனுக்கு பயங்கர கோபம் வந்தது. தனது அங்கியை பார்த்து கத்த ஆரம்பித்தார். இந்த கிழவனுக்கு எதுவுமே சரியா தெரியாது போல. இந்த முட்டாள்தனத்தை எல்லாம் செய்யறதுக்கு பதிலா மருந்து தயாரிச்சிருந்தா அவன் இந்நேரம் எங்கேயோ போயிருப்பான் என்று கத்தினார். லோகநாதன் இப்படி கோபப்படுவதை பார்த்து சமரனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அப்போது திடீரென அந்த கதவுக்குள் இருந்து உரத்த குரல் ஒன்று கேட்டது. எனக்கு மருந்து தயாரிக்க தெரியாதுன்னு யார் சொன்னது? நீ இப்படி சொன்னதுக்காக நான் உன்னை முட்டாள்னு சொல்லவா? அப்புறம் என்ன கிழவன்? நீதான் கிழவன். உனக்கு தான் வயசாயிடுச்சு, அதான் முட்டாள்தனமா என் வீட்டில் வந்து என்னை திட்டுற. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மருத்துவ சங்கத்தோட துணைத் தலைவர்னா நான் உனக்கு அடங்கி இருக்கணுமா? என் வீட்டில இருந்து உன்னை அனுப்ப முடியாதுன்னு நினைச்சியா என்று தொடர்ந்து குரல் உள்ளிருந்து சத்தமிட்டது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பேச்சையும் கேட்டு தலையில் கை வைத்துக் கொண்டான்.